வள்ளலார் எந்த ஆகமத்தை பின்பற்றினார்? ஒரே ஆகமம், அனைவருக்கும் நல்ல உணவு. அனைத்தையும் துளைத்தவன் சிவமாகிறான், சாம்பலை போல் உள்ளுள்ள. அசுரனை வேறறுக்கும் சம்ஹார வேல் என்று நினைந்து அமர்ந்து வணங்கி வாழ்த்துகின்ற வேலினை பகிர்கின்றோம் பிரபஞ்சத்திற்கு. அறிவாற்றலோடு அமர்ந்து அவர்கள் நல்ல ஆசி வழங்க. இப்ப சிவம் சக்தி என்ற இரு தெய்வங்களே மனிதன் வந்து வீடு பேர் அடைய எடுத்துக்கொண்டு இவ்வளவு ஆகமங்கள் இருக்கு. இப்ப ஒவ்வொரு முனிவர்களுக்கும் இவ்வளவு வேறுபாடு. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிசங்கரை வந்து கையில கமண்டலத்தோட காவி அணிந்திருப்பார். அது காப்போது ராமலிங்க அடிகளார் வெள்ளை ஆடையை ஒட்டியிருப்பார். ரமண மகர்ஷி யாரையும் எல்லாம் 3 பேர் முனிவர்கள், 3 பேர் அதே இதைய வழிபட்டு தான் முக்கிய அடைஞ்சிருக்காங்க. மனிதர்களுக்கு நல்ல உபதேசங்களை அழைச்சிருக்காங்க. ரமண மகர்ஷி. இப்போ ஒவ்வொரு கோட்பாடுகள் ஏன் டிஃபரெண்டா நீர் கூறினீரே 16 வகையான ஆகமம். முதன்மை மாமுனி, தலைமை மாமுனி, என் குரு அகத்திய பெருமான் ஏதேனும் ஆகமங்கள் கூறி படித்திருக்கிறீரா? நீர் கூறிய 16 ஆகமங்களை கூறியது யார்? ஒவ்வொரு கோயிலின் வழிபாட்டு. நான் கேட்பது உமக்கு புரியவில்லையா அல்லது குழப்பமாக இருக்கிறதா? நீர் வினவியது 16 ஆகமங்கள். ஒரே சிவனுக்கும் சக்திக்கும் எதற்காக பலவிதமான 16 ஆகமங்களை ஒவ்வொரு வழி தொடர்பானவர்கள், சங்கராச்சாரியார் அவரை போன்றவர்கள், வள்ளலாரை போன்றவர்கள் பின்பற்றினார்கள் என்று அழைக்கிறீர்கள். வள்ளலார் எந்த ஆகமத்தை பின்பற்றினார்? ஒரே ஆகமம், அனைவருக்கும் நல்ல உணவு. அதுதானே ஆகமம். அல்லது அவர் ஏதேனும் ஒரு பெரும் கீற்றாகவோ, ஒரு நூலாகவோ, ஒரு குரலாகவோ, 4 அடி சொல்லாகவோ ஏதேனும் சமஸ்கிருத கோர்வை வார்த்தைகளை உரைத்தாரா வள்ளலார்? அவர் ஜோதி நிலையை அடையவில்லையா? சிவபெருமான் எங்கேனும் கூறினார்கள் என்று நீர் செவிகளின் மூலம் கேட்டதுண்டா? நான் இதை அகத்திய பெருமானிடமே வினாவாக வைக்கிறேன். ஏனென்றால் தலைமை மாமுனிக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. தலைமை மாமுனியே, உமக்கு ஏதேனும் ஆகமங்கள் தெரியுமோ? தெய்வம் ஒரு நாளும் எமக்கு இத்தகைய ஆகமங்களை நிறைவேற்றுங்கள் என்று அவர்கள் உரைத்தது ஒரு காலமும் எம் யுகத்திலும் இல்லை என்று அகத்தியன் விஸ்வாமித்திரன் கூறிய கூற்றை ஏற்று அமர்ந்திருக்கிறார். எம் முருகன் திருமுருகப் பெருமான் அனைத்து ஆட்களையும் ஒன்று கூற இணைத்து அனைத்தையும் ஒன்றாக பிழம்பாக வைத்து அமர்ந்த அந்நிலையில் கூட எந்தவித ஆகமத்தையும் கூறவில்லை. அவர் ஏன் அவர் பெயரை கூட உரை என்று கூறவில்லை. அவரை நினைத்தால் போதும், நான் ஆட்கொள்வேன் என்றுதான் கூறினார். சூர சம்ஹார நிகழ்வின் பொழுது அவரை எந்த அரக்கரையும் கொல்லவில்லை. அனைவரையும் ஆட்கொண்டதே சிவமுருகனின் பெருந்தன்மை. அதனால் ஆகமங்கள் என்பது அவரவர் வகுத்துக் கொண்டதே. நடுவே அனைவரும் அவரவர் கேட்பார் போல அதை வளைத்து நெறித்து நீர் மேலே வந்துவிடலாம், நீர் சுலபமாக வந்துவிடலாம், அல்லது சுலபமாக வராநிலை பெற வேண்டும் என்பதற்காக அவரவர் வகுத்தது என்பதே ஆகமமே தவிர என் நிலையிலும் சிவநிலையில் இருந்தோ சக்தி நிலையில் இருந்தோ அல்லது ஒரே சொரூபமாக சிவலிங்க சொரூபமாக அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி அமர்ந்திருந்த பொழுதும் எவ்வாகமும் இல்லை. பிடித்தால் விநாயகர் முதற்கடவுள், அவருக்கு ஏதேனும் ஆகமங்கள் உள்ளதா? நல்லவைகளுக்கும் முதலில் விநாயகர் தான் வருகிறார், தீயவைகளுக்கும் முதலில் விநாயகரை தான் வைக்கிறோம். ஆகமம் மற்ற நிலையிலே முதற்கடவுளாக அவரால் இருக்க இயலுமா? அப்பொழுது உமது 16 வகையான ஆகமங்களின் நிலை அதற்கு தான் கூறுவார்கள். பிடித்தால் பிள்ளையார், எடுத்தால் மஞ்சள் என்று. அனைத்துமே நன்று, உன் மனதிலேதான் அனைத்தும் உள்ளது. அகோரிகளும் சிவபெருமானை வழிபடுகிறார்கள். எந்தவித ஆகமமும் இல்லை, எந்தவித கோட்பாடும் இல்லை, எந்த வழிமுறையும் இல்லை. உமக்கு ஏதேனும் அகோரிகளின் வழிமுறைகள் தெரியுமா? தெரியாது. உறக்க சொல். தெரியாது.
ஏன் உன் நூல்களிலே அதை கூறவில்லையா? அகோரிகள் சிவநிலை அடையவில்லையா? கண்ணப்ப நாயனார் என்று ஒரு பெரும் சித்தன் இருந்தான், தெரியுமா அனைவருக்கும்? அவர் என்ன வைத்து படைத்தார் சிவபெருமானுக்கு? என்ன மாமிசம்? பந்திரிகை. அப்பொழுது சிவபெருமான் யாருக்கு காட்சி கொடுத்தார்? எதற்காக? அப்பொழுது சிவபெருமான் ஆகமத்திலே மாமிசத்தை படைத்தால் அவருக்கு காட்சி கொடுத்திருக்க கூடாது, அங்கே செய்யும் அர்ச்சகருக்கு தான் காட்சி கொடுத்திருக்க வேண்டும், சரிதானே? அப்பொழுது ஆகமம் இல்லை, மனதிலே உள்ள ஒரு நிலை, குழப்பம் இல்லா நிலை, அடிப்பணிவு நிலை, சரணாகதி நிலை, அது மட்டுமே உமது ஆகமம், அதுவே சிவநிலை என்று புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் எவ்வித ஆகமமும் எவருக்கும் தேவையில்லை. அனைத்தும் திருநீற்று சாம்பலை போல்தான். அனைத்தையும் துளைத்தவன் சிவமாகிறான். சாம்பலை போல் உள்ளுள்ள தன் மனதில் மட்டுமன்றி அகத்தில் உள்ள அனைத்தையும் துளைத்தவன் சிவமாகிறான் என்பதற்கு சான்றே இத்திருநீற்று சாம்பல் என்பதை உணர்த்தி நீர் எழுப்பிய சந்தேகத்தால் அனைவரும் இதை தெரிந்திருப்பார்கள் என்ற மகிழ்வோடு உமக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து உமக்கு அகத்திய பெருமானின் ஆசிகளோடு உமது வாழ்க்கையிலே சிறந்து விளங்கிய திருமுருகனையும் வேண்டி நின்று நல்லாசிகள் பகிர்ந்து அமர்ந்திருக்கிறேன். விஸ்வாமித்திரன் நற்சீடனாக வளம் வந்து ஏற்றம் கண்டு நல் இறக்க நிலை கொண்டு ஏற்றம் கண்டு அற்புதமாய் பல்லவ தேயமதில் அமர்ந்து அரசாலும் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு ஒன்றாக பயணித்து பிரபஞ்ச மகா சபையோடு சீடனாக வளம் வந்து நல் அருளோடு நல் ஆசிகள் பெற்று வளம் வர அகத்தியர் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம். இணையில்லா ஈடில்லா இகலோக நிலையிலே நல்வாழ்வு பெற்று வாழ்வு நிலை பெற அகத்தியன் யாம் சூட்சம ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம். வழங்கி உருவாக இச்சிவமகா வாழை சித்த சபை உருவாவதற்காக காரணமாக அமைந்திட்ட பரம்பொருள் அகத்திய பெருமானையும் வழங்கி வேட்பகிர்வு நிலையின் கால நேரங்கள் ஒன்று கூடி அனைத்து பரிமாணங்களும் ஒன்றிணைந்த இச்சூட்சம நிகழ்விலே அவை அனைத்தும் அந்நிகழ்வு முடிந்த பின்னர் அவை அந்தந்த பரிமாணங்களுக்கு செல்ல வேண்டிய காத்திருப்பு நிலை உள்ளதால் அகத்திய பெருமானை வணங்கி திருமுருக பெருமானிடம் ஒரு சிவமகா வாழச்சித்த சபையின் ஆசியாக ஒரு ஆசி பெற்று இவ்வேட்பகிர்வு நிகழ்வை நிகழ்த்தலாம் என்று உமது திருப்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். பெருமகா நிலை கொண்டு அமர்ந்த ஈசன் அவன் சபைதனில் எழில் மிகு நிலையாய் இறை அமர் நிலையாய் அமர்ந்து தவம் ஆற்றும் ஐயன் சபையில் ஆற்றல் கொண்டு ஐயனாய் அமர்ந்திருக்கும் ஐயமது நீங்கிட காண்போருக்கு ஐயனாய் வளம் வரும் சிவமகா வாழை சித்தன் வடிவில் யாம் திருமுருகன் வந்து அமர்ந்தோம். திருமுருகன் யாம் எழுந்து நிற்க எம் கரமதில் இருந்து சிவமகா வாழை சித்தன் கரமதில் இவ்வேல் பகிரப்பட்டு அவன் கரம் சுமந்து செல்லும் அற்புதமான திருமகா பெருவேல் வெற்றிவேல் வீரவேலாய் பிரபஞ்சத்தில் அசுர குணங்களை அளிக்கின்ற அற்புதமான நல் சிவ சக்தி வேலாய் இவ்வேல் நிலை கொண்டு செல்லும் சிவமகா வாழைச்சித்தன் கரத்திலிருந்து அற்புதமாக இத்திருவாயில் நிலைகளில் இருந்து யாம் எம் கரம் பெறும் அற்புத நிகழ்வு அத்திருவாயில் நிலையில் நடைபெறும். அந்நிலையில் இருந்து யாம் இவ்வேலினை எழுதி சென்று ஆற்றலாக பிரபஞ்ச மகா சிவசபை இயல்பு கொடிமரத்தில் அமர வைத்து அவ்வியல்பு கொடிமரத்தை வேலாக சிவசக்தி மாற்றி மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர்கள் புடைசூழ நாயன்மார்கள் இணை சூழ ஆழ்வார்கள் அறிவாற்றலோடு அமர்ந்து அவர்கள் நல்ல ஆசி வழங்க ஆஞ்சநேய கணங்களும் அத்துணை அவதார கணங்கள் எல்லாம்
உள்வந்து நிற்க, பிரபஞ்சமகா வடிவங்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கி நிற்க இவ்வேல் பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கப்படும் என்று யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்கி தவம் களைந்து அருள் நிலையாய் சிவம் உள் நுழைந்து எழுந்து நிற்கின்றோம் யாம் திருமுருகன் சித்தளே. ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய. மாற்றம் காண வந்தவர்களுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. ஞான வண்டிதனுக்கு அரோகரா, ஞான வண்டிதனுக்கு அரோகரா. இவன் வேலவனே என்று இவன் கைவேல் அசுரனை வேறறுக்கும் சம்ஹார வேல் என்று நினைந்து அமர்ந்து வணங்கி வாழ்த்துகின்ற அத்துணை சீடர்கள் உள்ளிட்ட சித்தன் யாவருக்கும் யாம் திருமுருகன் நல்நிலையில் ஓர் முறை எம் தவம் களைந்து கண் திறந்து ஆற்றலாக நல் ஆசிகள் வழங்கி சிவமகா வாழைச்சித்தன் கரமதில் வேல் பகிரப்பட்டு திருவாயில் நிலையிலிருந்து யாம் எடுத்து செல்வோம் என்னும் நிலைதனை உணர்த்தி அற்புதமான பகிர்வு விழாதனில் அமர்ந்தோர்களுக்கு திருமுருகன் யாம் ஒரு முறை தீட்சை நிலை கொடுத்து ஆற்றலாக எம் அருள் நிலை விழிநிலை தீட்சைதனை சித்தனுக்கு முதல் கொடுத்து சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் வழங்கி பின் வேல் பகிர்வு நிலைக்குரிய நிலைதனை யாம் திருமுருகன் எடுத்து எம் அடி எடுத்து வைக்கின்ற அற்புத நிலைதனில் அடிபிரலா நிலையோடு வருக யாவரும் என்று யாம் நல்ல ஆசி வழங்கி எம் விழிகளை ஆற்றலாய் தவம் களைந்து திரட்டி அவனே இவன் என்று வாழ்த்தி வணங்குவோர்களுடைய அற்புதமான அசுர குணங்கள் வேதறுக்கப்பட்டு அவனை வீழ்த்து நினைக்கின்ற அத்துணை அசுர நிலைகளையும் வேறறுக்கின்ற அற்புதமான திருமுருகனின் ஆசிகளை வழங்கி யாம் வேலெடுத்து வருகின்றோம். அவன் பின் அனைவரும் அடியெடுத்து வருக என்று நல்லாசி வழங்கி வருகின்றோம். வணங்கி இவ்வேளினை வழங்கிய சக்தி தாயாரின் திருவடி வணங்கி ஆற்றலோடு பிரபஞ்சத்தின் அத்துணை திருவடி வணங்கி யாம் வணங்கும் திருவடிகளை வணங்குவோர்களுடைய திருவடிகளை சிவசபை வணங்கும் சிவமகா வாழைச்சித்தன் வணங்கி வாழ்த்துவான் என்னும் ஆசியோடு யாம் திருமுருகன் வேளினை பகிர்கின்றோம் பிரபஞ்சத்திற்கு. இறைவன் திருவடியில் இருந்து சமர்ப்பிக்கப்பட்ட அற்புதமான தன்னுடைய சம்ஹார வேலினை பகிர்கின்ற விழாதனிலே வந்து அமர்ந்து கொண்டு நல்ல அருள்நிலை ஞான வினாக்கள் தொடுத்து அவ்வினாக்களுக்குரிய அருள்நிலை விடைகள் பெற்று வினா எழுப்பாதோர் உள்ளங்களிலும் இருந்து எழுகின்ற வினாக்களுக்கும் எழுப்பிய வினாவிற்கு கூறிய விடைகளின் விடைகள் பெற்று அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அற்புதமாக வேல் பகிர்வு நிலை துவங்கிய பின்பு இச்சிவசூட்சம நூல் வேலை எழுந்து சித்தனோடு எழுந்து நின்ற பொழுது ஒரு சூட்சமம் நடைபெற்றது. இச்சமயத்திலே சரவணபவ அட்சரம் சுழன்று வந்து கொண்டிருக்கின்றது. எவ்வேளையும் இச்சபைக்கு மேல் சரவணபவ அட்சரம் சுழன்று வந்து கொண்டிருக்கிறது. அவ்வட்சரத்திற்கு மேல் பரந்தானுடைய 10 அவதார நிலைகள் ஆயுதங்கள் சுழன்று வந்து கொண்டிருக்கின்றன. சரவணபவ அட்சரத்தோடு திருமுருகனுடைய திருவேல் இணைந்து ஒரு வேளாய் அது உருப்பெற்று பரந்தானுடைய 10 அவதாரங்கள்
ஆயுதங்களும் அத்தகைய அச்சரத்தோடு ஒன்றாக கலந்து ஆற்றல் பெற்று அத்துணை ஆற்றல்களும் சம்ஹார நடத்துகின்ற ஒருவேள் சம்ஹாரம் நிகழ்த்துவது ஒருவேள் இருந்த பொழுதும் எமது ஆயுதங்களை எல்லாம் சம்ஹார வேலுக்காக தாரை வார்க்கின்றோம் என்று அத்துணை பிரபஞ்ச வடிவங்கள் எல்லாம் தன்னுடைய ஆயுதங்களை தாரை வார்த்த சூட்சமம் நடைபெற்ற நிகழ்வு இத்தகைய வேலுப்பெற்ற விழாவிலே நிகழ்ந்தேறியது என்று யாம் ஆக்கியிருக்கிறோம். அபூர்வம் அதிசயம் அற்புதம் நடைபெற்ற இவ்விழாவில் திருமுருகப் பெருமாள் எழுந்து நின்று ஆரவாறு விட்டு அற்புதமான ஆசிகளை உரைத்த போது அகத்தியனே தடுமாறினோம் ஒரு முறை. ஆதி சிவசூத்திர நூலுக்குள் இருந்து அகத்தியன் தான் தடுமாறா நிலையில் தமிழ் மாறா நிலையில் உரைப்பார் என்று நினைத்தேன். தமிழ் கடவுளான திருமுருகன் அகத்தியனையும் தாண்டி இலக்கணம் கற்றுக் கொடுத்த இலக்கணத்திற்குள்ளிருந்து எழுகின்ற தமிழ் இலக்கணத்தையும் மீறி அருள்வார்த்தை கொண்ட ஆசிகளை உரைத்த திருமுருகனின் திருவடிகளை அகத்தியன் தொட்டு வணங்கி அற்புதமாய் அவன் உரைத்த திருவார்த்தைக்குள்ளிருக்கின்ற சூட்சமத்தினை அகத்தியன் உரைக்கின்றோம். வேரோடு வேளாக கடந்து வருகின்ற அற்புதமான சீடர்களுடைய அடிவிரலா நிலைக்கு இவ்வேல் பகிரப்படுகின்றது. அவரவர்கள் சரீரத்திற்கு நின்று அகத்தியன் உரைத்தோம். அவ்வேலிலிருந்து வருகின்ற ஆற்றல் அவர்கள் அனைவரும் உடலுக்குள்ளும் சென்று அவர்களை வணங்குகின்ற அத்துணை சந்ததியர்களுக்கும் அவ்வேலையுடைய ஆற்றல் பகிரப்படும் ஒவ்வொரு வேளாக உங்களுக்குள் இருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றது. அச்சூட்சமம் நடைபெற்றது, நிகழ்ந்தேறியது நல்விழா, அருள் விழா, அருள் ஞான வேல் பகிர்வு விழா கண்ட சபை கண்ட நூல் கண்ட அந்நூல் கண்ட நிலைகளில் கலியுக மாற்றம் நிகழ்வுகளை கண்ட வாழை சித்தனாக விளங்கும் சிவமகா வாழை சித்தனுக்கு விழாவினுடைய நல் நாயகன் என்கின்ற அற்புதமான நிலைகளிலே அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி அவனை இகலோகத்திலே நல்விளையாய் இத்தகைய சபை அமைத்து சபையோடு ஆற்றலோடு வலம் வருவதற்குரிய அத்துணை இசைவுகள் அசைவுகள் கொடுத்து அவனோடு கலந்திருந்து சித்த பத்தினியாக சிவ சபை நாடி அமர்ந்து பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் சிவத்தை தேடி அடைந்த இவனோடு இவன் அகத்தியனாய் உருப்பெற்று அகத்தியனுடைய மனைவியாக லோகமுத்திரையாக இஜென்மத்தில் வந்து கலந்த அவன் எல்லாருக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி மழலையர்கள் இருவருக்கும் நல் ஆசி வழங்கி இவர்கள் நால்வருக்கும் வழங்குகின்ற ஆசிகள் இவர்கள் இருவருக்கும் வழங்குகின்ற ஆசிகளில் இருந்து பிரதிபலிக்கின்ற அற்புதமான ஆசி என்பது இவன் கைப்பட்ட வேலிலிருந்து அத்துணை பேருக்கும் வழங்கப்பட்டது இச்சபையில் இவ்விழாதலில் என்று யாம் அகத்தியல் நல்ல ஆசிகளை அவன் கரமதில் இருந்து வழங்கி ஆற்றல் கொண்ட பெருவிழாவில் கலந்த சீடர்களே அனைவரும் சித்தர்களாகவே அமர்ந்திருந்தீர்கள் சற்சங்க விழா முழுவதும் என்று அகத்தியன் உரைக்கின்றது. அனைவரும் சித்தர்களாகவே அமர்ந்திருந்தார்கள். ஏனெனில் உரைக்கின்ற ஒளி அனைத்தும் மானிடன் உரைக்கும் ஒளி அல்ல. மானிடன் திருவாயில் இருந்து எழுகின்ற வார்த்தை இத்துணை அடிபரலா நிலையில் எழாது. எக்காலமும் எழுதி கொடுத்து படிக்கின்ற பொழுது கூட அவன் வாய் அடிவிரலும். ஆனால் அடிவிரலா நிலைகளில் நடந்தேறிய இத்தகைய பிரபஞ்ச மகா சபைகளிலே அச்சபையை உயிர் மூச்சாய் நினைக்கின்ற சிவமகா வாழை சித்தரை அடிபிரலா நிலையில் வருகின்ற சீடர்களுக்கு பகிரப்படும் ஆதி சிவ சூட்சம நூல் ஒரு கால் அடிபிரலாது என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அவனை வணங்குக, அவனை வாழ்த்துக, சபையோடு அமர்ந்திருங்கள், சபையோடு சார்ந்திருங்கள், பிரபஞ்சத்தோடு கலந்திருங்கள், அவனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு அற்புதமாய் அவன் ஆற்றல்களை உணர்ந்து சிவசபை சீடர்களாக வளம் வருவோர் யாவருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உள் சென்று ஆற்றல் கொடுக்கும். அவரவர்கள் சந்ததியர்களை நல்லிடையாய் இகலோகத்தில் வாழ வைக்கும் என்று அறம் கண்ட துறவரவாசிகள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி பிரபஞ்சத்திற்கு நல்லாசிகளை தானே வார்த்த திருமுருகனின் திருவடி தொட்டு வணங்கி சிவமகா வாழை சித்தன் என்னும் அருட்பெரும் ஆற்றலின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். நல் சுவன் நிகழ்வாய் சித்தன் இயல்பு நிலை யாவரும் அற்புதமாக அவர் இயல்புகளை ஏற்பது அகத்தியன் ஆசிரியர் அவர்கள் கட்டளைக்கு
வந்து நின்ற சித்த பெருமக்கள் மகாபெருமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து அற்புதமாக இத்தகைய அருட்சபையிலே சூட்சமமாக வந்திருந்த தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் அற்புதமான நன்றியினை தெரிவித்து அவர்கள் திருவடியினை வணங்கி உயர் பேராற்றல்களை வணங்கி உன்னத மகாற்றல்களை வணங்கி அகத்திய பெருமானின் அத்தனை சீட பெருமக்களையும் வணங்கி அவரவர் திருவடிகளை கொடுத்து வணங்கி இந்த விஷ்ணபுரத்தையும் மாம்பட்டி பெருமகனாரை வணங்கி பார்ப்போக்கும் மகாசபையிலே பேர் பெற்ற பெருஞ்சபையிலே பெருமிதமான ஒரு சபையிலே தரணி ஆள வந்த அற்புதமான மகாசபையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அகத்தியத்தின் திருவடியிலே அத்தனை உயர் உன்னத திருவடியை கண்டு அகத்தியத்தை வணங்கி அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக அன்பு முறை சங்குநாதங்கள் நெருங்கிய தாழ்வான பகிர்ந்து அகத்தியன் நற்பெருவிழா கண்ட சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகா சீடர்களாக வலம் வர நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமான கங்கா நதிநீர் பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கும் பாலை சித்தருடைய அற்புத தீர்த்தமாக இத்தீர்த்தத்தினை அகத்தியன் யாவருக்கும் வழங்குகின்றோம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.